எப்பவுமே ஒரே மாதிரி மட்டன் கிரேவி செய்யாம ஒரு டைம் இந்த மாதிரி மட்டன் கிரேவி செஞ்சு பாருங்க. பேன்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டு தாளிச்சுட்டு 10 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 கையளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுல 1 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டனை இதோட சேர்த்துட்டு சின்ன கப்ல 1 கப் தயிர் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப அரைச்சு வச்சிருந்த அந்த மசாலாவை இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப மட்டனுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டா போதும். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்ப பாருங்க மட்டன் கிரேவி உடனே ரெடி ஆயிருச்சு. தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. கண்டிப்பா நான் சொன்ன மெத்தட்ல ஒரு டைம் மட்டன் கிரேவி செஞ்சு பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்.